காவேரி வந்து ஸ்கூல்ல வந்து நம்ம குட்டி காவேரி படிக்கிற ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஜாயின் பண்றாங்க. அதே மாரி நம்ம குட்டி காவேரியும் அதே ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்டா ஜாயின் பண்றா. இந்த சூழ்நிலையில காவேரி வந்து குட்டி காவேரி பார்த்து உணர்ச்சி வசப்படுறாங்க. அடுத்து வந்து ரொம்ப அழகா வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க அந்த காவேரி கிட்ட. இதனால வந்து குட்டி காவேரிக்கும், நம்ம பெரிய காவேரிக்கும் உள்ள நெருக்கம் அதிகமாவுது. இந்த சூழ்நிலையில ஒரு சந்தர்ப்பத்தில வந்து குட்டி காவேரி வந்து வால்தனம் பண்ணிடுறாங்க. அதனால வந்து கண்டிக்கிறாங்க நம்ம பெரிய காவேரி. இந்த விஷயத்த வந்து இந்த மாரி எங்க மிஸ் வந்து எனக்கு வந்து பனிஷ்மென்ட் குடுத்தாங்கன்ற விஷயத்த வந்து விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம குட்டி காவேரி. உடனே செமையா டென்ஷன் ஆயிறாரு. எவ்வளோ தைரியமா இருந்தா என் பொண்ணுக்கு இந்த மாரி ஒரு வேலைய செஞ்சிருப்பாங்க. பனிஷ்மென்ட் குடுக்குறதுக்கு இவங்க யாரு? இது இன்டர்நேஷனல் ஸ்கூலு. இந்த ஸ்கூல்ல எப்படிலாம் இருக்கும் டீச்சிங்ன்னு சொல்லிட்டு தான் நான் சேர்த்தேன். எப்படி இவங்க பனிஷ்மென்ட் குடுக்கலாம்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆயிறாரு. எல்லார்கிட்டயும் வீட்ல கத்துற விஜய் வந்து நேரா வந்து மேனேஜ்மென்ட்க்கு போறாரு. ஸ்கூல் மேனேஜ்மென்ட்க்கு. அங்க வந்து காவேரிய பத்தி ரிப்போர்ட் பண்றாரு. அவங்கள வர சொல்லுங்க அந்த மேடம. இதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு வந்து என் பொண்ணுக்கு டீச்சரா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்ட்டா வந்து காவேரி வர வைக்கிறாங்க. காவேரி பார்த்தோனே விஜய் வந்து பயங்கரமா உணர்ச்சி வசப்படுறாரு. எப்படி காவேரி ஏன் காவேரியா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்றாங்க. அது கேட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஏங்க எனக்கு என் அடையாளம் தெரியல காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சாரி சார், நான் வந்து வேணும்னு பண்ணல சார். அவ வந்து குறும்பு பண்ணா, அதனால தான் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக போச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் இங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. சாரி சார், குழந்தைங்க நல்லா வரணும்னா பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் சார் ஆகணும். அப்போ தான் சார் அவங்க மறுபடியும் அது தப்பாக பண்ண மாட்டாங்கன்னு. இங்கே பாருங்கள், எங்களுக்கே ரூல்ஸ் சொல்லி தரீங்களா சார் சொல்கிறாருல, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களை மாற்ற சொல்லியும் அதே டைமில் உங்களை வேலையை விட்டு போகிறதுக்கும் போக சொல்லியும் சார் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வேலை இருக்குமான்றது சந்தேகம் தான் அப்படின்னு. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் அப்படின்றாங்க. உடனே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே மறுத்துடுறாரு. வாய் பேச முடியாமல் அப்படியே கண்ணுது தனியாக வழியுது விஜய்க்கு. ஆனால் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நிற்கிறார் விஜய். காவேரி காவேரி ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்குறாரு. காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது காவேரி போயிடுறாங்க. காவேரிக்கு என்னை அடையாளம் தெரியல, ஒன்றுமே புரியல. உண்மையிலேயே ஏன் காவேரி தானா, இல்லை நான் வேறு யாராவது பார்த்து காவேரின்னு சொல்கிறேனா அப்படின்னா. சார் இவங்க பேர், இவங்க மிஸ் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க இங்கே வந்திருக்காங்க புதுசாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல. நேராக வீட்டுக்கு போகிறாரு. தாத்தா கிட்ட இதை பற்றி கேட்குறாரு. தாத்தா அமைதியாக இருக்காரு. அவங்கள சித்தி சித்தப்பா எல்லாக்கிட்டையுமே கேட்குறாரு. எல்லாருமே வந்து அமைதியாக இருக்காங்க. இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையா, காவேரிக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு அவளுக்கு எனக்கு என்ன அடையாளம் தெரியல, அவள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு, ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க, என்னையும் என் குழந்தையும் ஏன் தவிக்க விட்டான்னு சொன்னீங்க, என் குழந்தையும் என்னையும் இப்படி பண்ணிட்டீங்களே, எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு சாமையாக கத்தி விட்டுறாரு. அடுத்து வந்து தாத்தா வந்து விஜய் அப்படின்னு நீங்கள் பேசாதீங்க தாத்தா, என் மூஞ்சிலே முடிச்சிடாதீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ நாள் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருந்தோம் அது எல்லாமே போயிடுச்சு, எப்போ நீங்கள் வந்து பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சீங்களோ அப்போவே உங்கள் மேலே இந்த மரியாதை எல்லாமே எனக்கு போயிடுச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாரு. சாரிப்பா விஜய், என்னை மன்னிச்சிருப்பா, பச்சை குழந்தைய வந்து இப்படி பிரிச்சிருக்கீங்களே தாயும் பிள்ளையும், இதெல்லாம் நல்லாவா இருக்குது சித்தி, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல சித்தி அப்படின்னு. சாரி விஜய், அம்மா வந்து இப்படி சொல்லும்போது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, காவேரி உங்க கூட இருந்தால் நீ வந்து நல்லா இருக்க மாட்டேன் நினச்சி, இப்போ மட்டும் நான் நல்லா இருக்கடா, இந்த 5 வருஷமாக நரக வேதனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் காவேரி இல்லாதது இந்த உலகமே எனக்கு நரகமாக இருக்குது, குழந்தைக்காக தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன், இப்படியே காலம் ஃபுல்லாக நான் வாழணும் தானே இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் என் மூஞ்சிலே முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. உடனே வந்து யோசனை பண்ணுறாரு, காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தேடி போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. விஜய் அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. விஜய் கையை பிடிக்கிற, கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் நீ இப்போ தேடி போனாலும் காவேரி உனக்கு கிடைக்க மாட்டாளா, காவேரி தான் எல்லாத்தையும் மறந்துட்டாளே, காவேரி ஒரு வேளை எல்லாத்தையும் மறந்துருந்தாலும் ஏன் கூட இருந்தால் காவேரியை நான் எப்படியா ஞாபகப்படுத்தி வந்து வச்சுருப்பேன், இது வரைக்கும் காவேரியை நான் எப்படியெல்லாம் வந்து பார்த்து இருந்திருப்பேன், ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணியிருப்பேன், ஆனால் என் காவேரி என்கிட்டேருந்து பிரித்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. சரி காவேரி பார்க்க போகலான்னு போகிறாரு. காவேரி இங்கே பார்க்கும்போது காவேரிக்கு விஜய் அடையாளமே சுத்தமாக தெரியல. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. காவேரி பழைய நினைவுக்கு கொண்டு வரணும்னா மறுபடியும் காவேரி கிட்ட பழைய நினைவுகளை எல்லாமே நான் தூண்டணும், பழைய மாதிரி பேசுறது பழகிறது எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சார் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கே வராங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சொல்லுங்கள் சார், காவேரியை பற்றி பேசணுமா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே காவேரியை பார்த்துட்ருக்காரு. காவேரி வந்து என்ன விஷயம் சார் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஆனால் காதலே வேலை. காவேரி அப்படியே மெய்மறந்து பார்த்துட்ருக்காரு. காவேரி உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்குடி, அப்படியே உன்னை அணைச்சிக்கணும் போல இருக்கு, நான் என்னடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தவிக்கிறார் விஜய் மனசுலே.